எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா 9ஆம் அதிபதியால் பெறும் யோகம். அதாவது 9ஆம் அதிபதியினால் கிடைக்கக்கூடிய யோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தா, அது எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் உழைப்புக்கு அதிகமான ஊதியம் தரும். அதாவது நீங்கள் உழைக்கிறத விட அதிகமாக வருமானம் சம்பாதிக்க முடியும். இது எது மூலிமா சம்பாதிப்பாங்க அப்படின்னா, சிறந்த கதை மற்றும் ஆன்மீக பேச்சு மூலம் வருமானம். அதாவது நல்லா கதை எழுதுகிறவங்களா இருப்பாங்க, அல்லது ஆன்மீக சம்மந்தப்பட்ட பேச்சு மூலிமா நிறைய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் கம்பைண்ட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மத ரீதியாக பேசுவாங்கள்ல, அதாவது மேடை பேச்சில் மத ரீதியாக பேசுகிறது, பக்தி மார்க்கமாக பேசுகிறது எல்லாமே இந்த 2, 9ஆம் அதிபதிகள் சேர்க்கைனால தான். அடுத்து 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்குது. எந்த இடத்துலனாலும் சேர்ந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேர் சேர்ந்து சுக்கிரனும் உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு பலமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, அல்லது சுக்கிரன் தன்னுடைய நட்பு வீடுகளில் இருந்தாலோ போதும். 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருக்கு வீடு வாகனம் மூலம் செல்வம் தரும். அதாவது வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, அல்லது வீடு வாங்கி விற்கிறது, இதே மாதிரி வாகனங்கள் காரு பைக்கெலாம் வாங்கி விற்கிறது, இது மூலிமா இந்த ஜாதகர் வருமானத்தை ஈட்டுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இவங்க எது மூலிமா வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா, கோவில் திருப்பணி மூலிமா வருமானம் சம்பாதிக்கலாம், அல்லது ஆன்மீக யாத்திரை மூலம் வருமானம் சம்பாதிக்கலாம். இப்போ டூரிசம் மாதிரி கூட்டு போகிறாங்கல்ல, ஆன்மீக திருத்தலங்களுக்கு டூரிசம் மாதிரி கூட்டு போகிறாங்கல்ல ட்ராவல்ஸ் மூலிமா, அந்த மாதிரி கூட்டு போய் அது மூலிமா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு 5, 9ஆம் அதிபதிகள் சேரும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு மனைவி மூலம் சொத்து சேரும். இதுவே ஜாதகியாக இருந்தாங்க அப்படின்னா வரக்கூடிய கணவனுடைய சொத்து அந்த மனைவிக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 9ஆம் அதிபதியும் சுக்கிரனும் இணைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த லக்னமானாலும் இருக்கட்டும், 9ஆம் அதிபதியும் சுக்கிரனும் இணைஞ்சிருந்து இந்த சேர்க்கை கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10லையோ, திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 5, 9வது இடத்துலையோ இந்த சேர்க்கை இருந்தது அப்படின்னா, லக்னத்துக்கு 1, 5, 9 அல்லது 1, 4, 7, 10ல் இந்த சேர்க்கை இருந்தது அப்படி இருந்து சுக்கிரன் வலுவடைஞ்சிருக்கணும், அல்லது 9ஆம் அதிபதி வலுவடைஞ்சிருக்கணும், அல்லது 2 பேருமே வலுவடைஞ்சிருக்கலாம். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னா இந்த ஜாதகர் எப்பயுமே செல்வாக்கோடு தான் இருப்பாங்க. செல்வம் இவருக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்படி 9ஆம் அதிபதி மூலிமா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை நான் மெயினான பாயிண்ட்ஸ் இதில் போட்டிருக்கேன். இது மூலிமா மட்டும்தான் இவங்க சம்பாதிப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்குது அப்படின்னா 5வது இடம் எதை குறிக்குது? அதாவது சினிமா தியேட்டரை குறிக்கிறதும் 5வது இடம் தான், விளையாட்டு திடலை குறிக்கிறதும் 5வது இடம் தான், அதே மாதிரி பார்க்கை குறிக்கிறதும் 5வது இடம் தான், பப்பை குறிக்கிறதும் 5வது இடம் தான். இப்போ 5வது இடம் இதெல்லாம் 5வது இடத்துக்குரியது. 9வது இடம் அப்படின்னா பூர்வீக சொத்து, விடாமுயற்சி, அதே மாதிரி ட்ராவலிங் மூலிமா வரக்கூடிய வருமானம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தூர தேசத்துக்கு போகிறது எல்லாமே 9வது இடம். ஆன்மீக திருப்பணி செய்கிறதும் 9வது இடம் தான். இப்படி இந்த 2மே கம்பைன்ட் ஆச்சு அப்படின்னா தேட்ரு வைக்கிறது மூலிமாவும் இவர் ஜாதகர் வருமானம் சம்பாதிக்க முடியும். 5வது இடங்கிறது தேட்டரை குறிக்கிறது. அதே மாதிரி ஒரு விளையாட்டு போட்டி வச்சும் அது மூலிமா வருமானத்தை சம்பாதிக்க முடியும். மெயினாக 5வது இடமும் 9ஆம் அதிபதியும் 2 கம்பைன்ட் ஆகிறதுனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலிமா இந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு 5ங்கிறது சினிமா தேட்ரு, 9ங்கிறது தெய்வ இதை குறிக்கிறது. அப்போ ஆன்மீக சம்மந்தப்பட்ட படங்கள் இவங்க வச்சு படம் ஓட்டினாங்க அப்படின்னா இவருக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஆன்மீகமும் இந்த 5வது இடமும் கம்பைண்ட் ஆகும்போது ஒரு பலன் கிடைக்கும்ல, அது மூலிமா இவர் வருமானத்தை ஈட்ட முடியும். இப்படி நிறைய காரத்துவங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ணி 2ஐயும் கம்பைன் பண்ணி நீங்கள் பலன் பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது மத ரீதியாக பேசுகிறது. அதாவது மதம் மாறுறது எல்லாமே 9ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு தான் ஒருத்தர் மதம் மாறுறதே நடக்கும். அப்போ மத போதகர்கள் எல்லாமே 9ஆம் இடம் வலுவாக இருந்தால் தான் அவங்க மத போதகர்களாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. அப்போ 5வது இடங்கிறது அது சம்மந்தப்பட்ட விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது. போட்டி, பதவி,
தேட்ரு, பார்க்கு இது எல்லாமே வந்து 5வது இடம் குறிக்குது. அப்போ 5ம் 9ம் கம்பைண்ட் ஆகும்போது எது மூலிமா வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் 5வது அதிபதியினுடைய காரகத்துவமும் 9வது வீட்டினுடைய காரகத்துவமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து எளிமையாக வந்து இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி பலன்கள் வந்து சொல்ல முடியும். இது முக்கியமானது மட்டும்தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறைய நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்களே வந்து நிறைய சேர்க்கைகளில் வந்து பலன்களை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முடிஞ்சால் கண்டுபிடிங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை வந்து சொல்ல நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.